நண்பர்களுக்கு வணக்கம். புதுச்சேரியில் இருக்கிற காமராஜர் மணிமண்டபத்தில் 29வது அகில உலக யோகா தினத்தின் 2024 நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்காங்க. அந்த நிகழ்ச்சிகளை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்து அந்த மணிமண்டபத்தின் மேல் தளத்தில் என்ன தான் இருக்குது அப்படின்னு அதையும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மணிமண்டபத்தின் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னாக்கா பாரதியாருடைய மனசிற்பமும் அரவிந்தருடைய மனசிற்பமும் செய்து வச்சுருந்தாங்க. அதிகமான இடங்கள்லேருந்து பள்ளி மாணவர்கள் அந்த யோகா போட்டிக்காக வந்திருந்தாங்க. கண்காட்சிகள் நடத்தும்போது இந்த பகுதியில் தான் ஸ்டால்லாம் போடுவாங்க. இது இல்லாமல் உள்ளே ஒரு பெரிய ஆடிட்டோரியம் பெருசாக ஒன்று இருக்குது. நூலகங்கள் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. மேலே போய் பார்ப்போம். நம்ம ஈசிஆரில் போகும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இது கிட்டத்தட்ட கோட்டகுப்பம் என்ட்ரன்ஸ் உள்ளே வரும்போதே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பில்டிங் உள்ள அந்த ஈசிஆர் அந்த பைபாஸ் நுழையிற மாதிரி தெரியும். அந்தளவுக்கு அழகாக இருக்கும். ஆனால் மேலே பார்த்திங்கனாக்கா மேலே ஒன்றும் இல்லை, காமராஜர் சிலை வச்சுருக்காங்க. மேலே ஒரு காமராஜர் சிலை ஒன்று வச்சுருக்காங்க. அந்த மேல் தளத்தை சுற்றி பார்த்திங்கனாக்கா நீர்பிடிப்பு பகுதி மாதிரி கிட்டத்தட்ட ஒரு வாட்டர் டேங்க் மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபுல்லாக மழை நல்லா ஃபுல்லாக தண்ணி நிற்கும். அது மாதிரி ஒரு செட்டிங்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நான் மேலே போயிருந்த போது யோகாவுக்காக இந்த பிள்ளைங்க அங்கே பயிற்சியில் ஈடுபட்டு இருந்தாங்க. யோகா பயிற்சியில் பிள்ளைங்க ஈடுபட்டு இருந்தாங்க. ஃபுல்லாக எம்டியாக தான் இருக்கும். தண்ணி நிற்கிற மாதிரி அங்கே தண்ணி தொட்டி போல் தான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. மேலே யோகா பயிற்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது ஒரு சின்ன சின்ன கிளிப் தான் நான் பண்ணேன்.